மர்ம பேய் கிணறு. ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட அழகிய கிராமம் ஒன்றில் ஒரு பழைய கிணறு இருந்தது. அந்த கிணறைத் தாண்டி எவரும் செல்வதில்லை, ஏனெனில் அந்த கிணற்றில் ஒரு பேய் இருப்பதாக கூறப்படுகிறது. அக்கிணறு கிராமத்தின் பழைய கதைகளில் பிரபலமாகும். அந்த கிராமத்தில் அரவிந்த் என்ற அன்பான தந்தையும் கண்ணன் என்ற ஆர்வமிக்க சிறுவனும் வாழ்ந்து வந்தனர். கண்ணன் மிகவும் ஆர்வமிக்க சிறுவன். அவன் எதையும் ஆராய விரும்பினான். ஒரு நாள் கண்ணன் தன் தந்தையை நோக்கி கேட்டான், அப்பா, அந்த கிணற்றில் பேய் இருப்பது உண்மையா? அரவிந்த் சிரித்துவிட்டு, அது ஒரு பழைய கதை, மகனே. ஆனால் உண்மை என்ன என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்தது போல உள்ளது, என்றார். அந்த மாலை அரவிந்த் மற்றும் கண்ணன் கிணற்றின் அருகில் சென்றனர். கண்ணன் சிறிது பயமுடன், அப்பா, நாமும் கிணற்றின் உள்ளே பார்ப்போமா? என்றான். அரவிந்த் தன் மகனை தைரியமாக பார்த்து, நாம் பயமில்லாமல் இருந்தால் உண்மையை அறியலாம், என்றார். அப்பாவின் துணிச்சல் கண்ணனுக்கும் ஊக்கமளித்தது. இருவரும் கிணற்றின் உள்ளே இறங்கத் தொடங்கினர். கிணற்றின் உள்ளே மெல்லிய வெளிச்சம் மட்டுமே இருந்தது. கண்ணன் தன் அப்பாவின் கையை இறுக்கமாக பிடித்து, அப்பா, இங்கு யாரும் இல்லை போல, என்றான். அந்த நேரத்தில் ஒரு மெலிதான குரல் கேட்டது. நீங்கள் இங்கே ஏன் வந்தீர்கள்? குரல் கேட்டது. கண்ணன் அச்சத்துடன் அப்பாவை மேலும் இறுக்கமாக பிடித்தான். மெலிதான குரல் திரும்பவும் பேசினது. நான் ஒரு பழைய மரணம் அடைந்தவரின் ஆன்மா. நான் யாரையும் காயப்படுத்தவில்லை. ஆனால் நான் மிகவும் தனிமையாகவும் எனது கதையை கேட்க யாரும் இல்லாமலும் இருக்கிறேன். கண்ணனின் பயம் குறைந்து, உங்கள் கதை என்ன? என்றான். பேய் மெதுவாகத் தன் கதையை சொன்னது. நான் மங்கை என்ற இளம் பெண். இந்த கிராமத்தில் வாழ்ந்தேன். ஆனால் ஒரு நாள் நான் இந்த கிணற்றில் விழுந்து மரணம் அடைந்தேன். எனது ஆன்மா இங்கு தனிமையில் சிக்கியிருந்தது. எனக்கு மகிழ்ச்சி தரும் ஒரே விஷயம் என்னவெனில் என் கதையை யாராவது கேட்பதையோ. அரவிந்த் சிரித்துவிட்டு, நீங்கள் பயமுறுத்தும் பேயாக இல்லாமல் ஒரு நல்ல ஆன்மா. நாம் உங்கள் கதையை அனைவருக்கும் கூறுவோம். அதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், என்றார். மங்கை பேய் சிரித்துக் கொண்டது. நன்றி, நன்றி, என்றது. அதன் பிறகு மெதுவாக மறைந்தது. அரவிந்த் மற்றும் கண்ணன் கிராமத்திற்கு திரும்பி அனைத்து மக்களுக்கும் மங்கை பேயின் கதையைச் சொன்னார்கள். கிராம மக்கள் மங்கை பேயை மேலும் பயப்படாமல் மங்கை ஆன்மாவை நினைத்து அவரை மதித்தனர். அந்த நாளிலிருந்து கிராம மக்கள் அக்கிணற்றிற்கு சென்று மங்கை ஆன்மாவுக்கு மரியாதை செலுத்தி மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழ்ந்தனர். அதன் பிறகு அந்த கிராமம் எப்போதும் மகிழ்ச்சியுடன் பேயின் கதையுடன் வாழ்ந்து வந்தது.